ஹாய், தேர்ஸ்டே ஈவினிங் தான். ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நீ கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி மதியமே அரிசி ஊற வச்சுருந்தோம். சரி, அதை ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்காக டீயை குடித்தாச்சு. டீ குடிக்கிறதுக்குள்ள மாவும் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றி நம்ம வந்து கிண்டணும் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து அடியில் பிடிக்காது. இதே சில்வர் பாத்திரத்துலையோ ஈய பாத்திரத்துலையோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடியில் பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெயோ கோல்டு வினரோ ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கெட்டியாக கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணம் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்துட்டு நல்ல தேங்காயை துருவிட்டு அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதில் ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு வெல்லத்தை பொடி பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் இதை வந்து ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வெல்லம் வந்து கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஜீரா மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னாலே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு நல்லா சூடாக இருக்கையிலே நல்லா கோதுமை மாவு மாதிரி ஒரு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை தொட்டு அழகாக உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி. எனக்கு ரொம்ப இந்த பூர்ண கொழுக்கட்டை பிடிக்கும். நான் செஞ்சிட்ருக்கலையே பாப்பா சாயிலே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா அவள் கை பண்ணதோ இல்லையோ வாய் தான் ஒரு பக்கம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோ ரெடி பண்ணிட்டு இருந்தா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது வந்து வேகிறதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈடு வைக்கிறோம் இல்லையா, அதை மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வேக வச்சா போதும். அடுத்ததெல்லாம் டக்குன்னு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அடுத்த ஈடெல்லாம் வேக விட்டால் போதும். நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுனாலே போதும், கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு வந்து குக் பண்ணியிருக்கோம், நல்லா வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இதை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கையில காக்கா எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. எனக்கு கொழுக்கட்டை தருவியா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்துச்சு. தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம சாஃப்டாகவும் உள்ள அந்த பூர்ணமும் செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நான் போய் உட்காரண்டி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் உட்காந்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள். அப்போ தான் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை காக்காவுக்கு வச்சுட்டு செகண்ட் வந்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லான்னு சாப்பிட பாருங்கள், அல்டிமேட்டாக இருந்தது. ஆனால் பூர்ணம் கொஞ்சம் பத்தலை. ஸோ அதனால் மாவு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் நீர் உருண்டை பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணோம். எங்கள் ஊரில் நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க, உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த உருண்டையை ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த டேவையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.